ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2019ல வெளியான ஹாரர் பிளஸ் சூப்பர் நேச்சுரல் கலந்த பெட் சிமெண்ட்ரிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிட்டி லைஃப் பிடிக்காம ஒரு அமைதியான இடத்துல வாழணும்னு நினைச்சு ஊருக்கு வெளியில இருக்க ஒரு காட்டு பகுதியில ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்கி அங்க நிம்மதியா வாழலாம்னு நினைச்சு நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு இருக்குன்னு. பொதுவா இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்காக தான் இந்த சுடுகாட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல இறந்தவங்கள புதைச்சா நடக்கிறதே வேற. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஹீரோ பண்ற ஒரு சின்ன தப்பால அவங்க குடும்பமே சிதைஞ்சு போகுது. அப்படி அவர் என்னதான் பண்ணாரு, அப்படி அந்த சிமெண்ட்ரில என்னதான் நடந்துச்சுன்னு பயங்கரமா நம்ம எல்லாருக்கும் சொன்ன கதை தான் பெட் சிமெண்ட்ரி. அண்ட் வெல்கம் டு எபிக் மூவி மேனியா. நான் உங்கள் அபு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ லூயிஸ் அண்ட் அவங்க ஒய்ஃபோட நேம் ரேச்சல். அப்படியே அவங்க ரெண்டு பசங்களையும் காட்டுறாங்க. பெரியவர் பேர் வந்து எலி, அந்த குட்டி பையனோட பேர் கேஜ். அவங்க கூடவே ஒரு பூனையையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க சிட்டியை தாண்டி காட்டுக்குள்ள இருக்க ஒரு அழகான வீட்டுக்கு குடியேறாங்க. அந்த காரை விட்டு வெளியே வந்ததும் நம்ம எலி வீட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. பின்னாடியே வந்த அந்த பொண்ணோட அப்பா, நீதான் இந்த டோரை முதல்ல ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து அனுப்புறாரு. சடனா அங்க ஒரு ட்ரக் வேகமா போறத அவங்க அப்பா நோட் பண்றாரு. இந்த வீடை பாத்தீங்கன்னா ஹைவேஸ ஒட்டின மாதிரி தான் இருக்கும். அதனால மோஸ்ட்லி எந்த ஒரு வண்டியும் போகாது, ட்ரக்கை தவிர்த்து. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயிடுறாரு. என்னடா இவன் இவ்வளவு வேகமா போறான் அப்படின்னு. அப்படியே அடுத்த நாள் விடிய பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ஸ்ல பசங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டாக்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்றாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோயின் ரேச்சல தான் காட்டுறாங்க. அவங்க கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. என்னடான்னு நம்ம ரேச்சல் பார்க்க, சின்ன பசங்க சில பேர் அனிமல் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெட்டை அடக்கம் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏலி பார்த்துட்டு என்ன அதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேச்சல் அது ஒரு சடங்குமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல ஒரு குழந்தை நம்ம எலியை திரும்பி பார்க்க, அப்போ நம்ம எலி பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ரேச்சல் வா நம்ம போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எலி அங்க இன்னொரு வீடு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து யாரோ நின்னு பாக்குற மாதிரி நமக்கு காட்ட, அதை பார்த்துட்டு நம்ம எலியும் வீட்டுக்கு வந்துடுறான். என்னதான் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம எலிக்கு ஆர்வம் தாங்க முடியல. எங்கதான் அந்த பெட்டை கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் தாங்க முடியாம அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படியே காட்டுக்குள்ள நடந்து அந்த பசங்க போய் சேர்ந்தாங்க தெரியுமா, அதே இடத்துக்கு இவங்களும் போய் சேர்றாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு கலர் இருக்கு. ஆனா அது பெட்ஸ்க்கான கலரை. அந்த கலரையை தாண்டி யாரும் போக கூடாதுங்கிறதுக்காக பெரிய பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த மரங்கள் மேல ஏறி போறாங்க நம்ம எலி. பின்னாடில இருந்து யாரோ அப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம எலி பயந்து கீழே விழ அடி வேற பட்டுருது. யாரா அது அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு தாத்தா. அந்த தாத்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இங்கெல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு கூட்டிட்டு போக, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்க, இது ஒரு பெட் சிமெண்ட்ரிமா, பக்கத்து டவுன்ல இருக்க எல்லாருமே அவங்களுடைய பெட்டை இங்கதான் கொண்டு வந்து புதைப்பாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரேச்சலும் வந்துடுறாங்க. நம்ம ஏலியும் இவர் தான் ஜெட், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நம்ம ரேச்சல் குழந்தைய கூட்டிட்டு போகும்போது, குழந்தைய இங்கெல்லாம் தனியா விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் சொல்ல, நம்ம ரேச்சலும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த ஜட் இருக்காருல்ல, அவர் அங்க நின்னு எதையோ பாத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க அந்த மரங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது, மறுபடியும் வா திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு ராத்திரி ரேச்சல் எல்லாத்தையுமே லூயிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எலி அவங்க அப்பா கிட்ட எதுக்கு மனுஷங்களை காட்டிலும் பெட்ஸ் எல்லாம் சீக்கிரம் இறந்துருதுன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவங்க அப்பாவும் அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசனை சொல்ல, அப்புறம் எதுக்குமா உங்க சிஸ்டர் மட்டும் சீக்கிரம் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்க, நம்ம ரேச்சலோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறி போயிடுது. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லூயிஸும் ரேச்சலை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் லூயிஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. ஸ்கூலுக்கு வெளியில ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், லாரி இடிச்சிருச்சு. அவனுடைய பேரு விக்டர். அவனை அப்படியே ஸ்ட்ரக்சர்ல வச்சு கொண்டு வராங்க. உடம்பெல்லாம் அடி. அது மட்டும் இல்லாம அவன் தலை பொளந்து மூளை வெளியே இருக்குது. லூயிஸ் எவ்வளவோ அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு, ஆனா அவரால முடியல. அந்த பையன் இறந்தும் போறான். அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கும் போது திடீர்னு அங்க இருந்த அந்த பையனோட பாடி எலிஞ்சு உக்காந்துட்டு இருக்குது. லூயிஸ் அங்க மூடி வச்சிருக்கிறத நீ திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம லூயிஸ் ரொம்பவே பயந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு மாதிரி இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் நம்ம எலி அந்த பக்கத்து வீட்டு தாத்தாவை பார்க்க போறான். அவருக்கு குக்கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இன்னைக்கு நைட் நீங்க கண்டிப்பா டின்னருக்கு வரணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால ஜெட்டும் டின்னர்ல கலந்துக்கிறாரு. அவங்க கேட் பாத்தீங்கன்னா ஜெட் கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுது. அப்படியே அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிடுறாங்க. லூயிஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அது நேரா போய் அந்த பெட் சிமெட்ரியில தான் முடியுது. அங்க மரக்கட்டைகள் எல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு போகும்போது இவரோட கையை ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்க, யாரா அது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு இறந்து போனான்ல அந்த பையன் தான். அங்க போகாதீங்க டாக்டர், அந்த இடமே சவிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய உயிரை காப்பாத்த எவ்வளவோ போராடினீங்க, அதுக்காக நான் பண்ற ஹெல்ப் சொன்னா கேளுங்க, அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னதும் சடனா நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. எதிர்க்க பார்த்தா அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை பயமுறுத்திட்டு இருக்கான். ஓ கனவான்னு பெட்டை விட்டு எழுந்திருக்க லூயிஸோட கால் ஃபுல்லா சேரா இருக்குது. ஷாக் ஆன நம்ம லூயிஸ் அத ஒய்ஃப் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. லூயிஸ் அப்படியே எழுந்து வெளியே வர பசங்களோட ஒரு குட்டி பார்ட்டி செட் பண்ணிருக்காரு. அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க அப்போ ஜெட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா அவங்க வீட்டு போனா ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்குது. கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த ட்ரக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் சொல்ல இப்போ நம்ம லூயிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது நம்ம எலிக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்போ பார்த்தா நம்ம எலி பின்னாடி வந்து நிக்கிறா. டாடி இங்க என்ன பண்றீங்க, வாங்க நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, நீ போடாச்சுல நான் பின்னாடியே வந்துடுறேன்னு நம்ம லூயிஸ் சொல்ல ரெண்டு பேருமே பூனை இறந்தத எலி கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. அந்த தாத்தாவும் இந்த பூனைய நைட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு ஜேட் கிட்ட சொல்ல ஜேடும் ஓகே சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த ரேச்சல் கிட்ட சொல்ல ரேச்சலும் ரொம்பவே அழுகுறாங்க. அந்த பூனைக்காக மட்டும் இல்லாம அவங்க அக்காவை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க. ஆக்சுவலா நம்ம ரேச்சல் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அக்காக்கு ஏதோ நோய் வந்திருக்கும். அவங்க அக்காவை இவங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவங்க சின்ன வயசா இருக்கிறதுனால அவங்க வீட்டுல இருக்க சின்ன லிஃப்ட் வழியா அதுல சாப்பாடு வச்சு மேல அனுப்புவாங்க. அத அவங்க அக்கா எடுத்துக்கணும். இந்த டீலுக்கு அவங்க அக்காவும் ஒத்துக்கிறாங்க. இப்படியே இருக்க ஒரு நாள் அவங்க சாப்பாடு வச்சு அனுப்புறாங்க. அந்த சாப்பாடு எடுக்க போன அவங்க அக்கா தவறி கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இவங்க அக்காவோட சாவுக்கு இவங்க தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அக்கா அந்த செவுத்துல நடமாடிட்டு இருக்க மாதிரியே ஒரு சத்தம் கேட்குமோ, அதனாலதான் அவங்க சிட்டியை விட்டு இங்க வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம லூயிஸும் அந்த ஜெட்டும் பூனைய புதைக்கலான்னு போகும்போது லூயிஸ் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்ச பூனை, அவளை சமாதானப்படுத்த நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு நம்ம லூயிஸ். இந்த தாத்தாவுக்கு தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்க இவர் என்ன பண்றாருன்னா, உங்க பொண்ணை நீங்க ரொம்பவும் லவ் பண்றீங்களா, அவளுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, அப்போ இங்க புதைக்க வேணாம், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஏதோ ஒரு ரிவர் எல்லாம் தாண்டி போறாங்க. அந்த ரிவர் ஃபுல்லாவே ஒரு எலும்பு கூட இருக்கு. ஒரு சின்ன மலைக்கு கூட்டின்னு வந்துட்டு இங்க புதைங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கோ ஏதோ தப்பா பட, நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஜேடும் அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க புதைங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அங்கேயே புதைச்சிட்டா அடுத்த நாள் காலையில லூயிஸும் ரேச்சலும் ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏலி முழிச்சுக்கும் போது இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருக்கும் போது ஏலியும் முழிச்சுக்கிறா. நம்ம வீட்டு பூனை எங்கேயோ ஓடி போயிட்டாமா, நாங்களும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தோம், ஆனா அவனை காணல அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நம்ம பூனையே காணுமா, ராத்திரி முழுக்க தேடினீங்களா, விடியும் போது கூட அவன் ஜன்னல் ஓரத்துல தான் உட்காந்துட்டு இருந்தான், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான், போய் தேடி பாருங்க இந்த மாதிரி நம்ம எலி சொல்ல இதை கிட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் விண்டோ கிட்ட போய் பார்க்க அங்க ஒரே மண் துகள்களா இருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா கபோர்ட்ல தான் அந்த பூனை உட்காந்துட்டு இருக்கு. நேத்து தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு, அந்த பூனை அடிபட்டு செத்து போய் கிடந்துச்சு, ரத்தக்கரை எல்லாம் அந்த பூனை மேல இருக்கு. ஆனா அந்த பூனைக்கு எதுவுமே ஆகல. அந்த பூனையை தொட போனா அந்த பூனை இவரை பார்த்து சீருது. நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிட்டு நேரா போய் ஜெட்ட மீட் பண்றாரு. என்னையா பண்ணி வச்சிருக்க, என்ன நடக்குதுங்க, எந்த மாதிரியான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, உங்க டாக்டர் மூளைக்கு இதெல்லாம் புரியாது, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறதை விடவும் அமானுஷ்யமான விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்கு, அந்த மாதிரி இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உங்க பொண்ணு இப்ப சந்தோஷமா இருக்கால, அந்த சந்தோஷம் உனக்கு போதும்ல, அவ்வளவுதான் விட்டுருங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கணும்னு மட்டும் தெரியுது. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அந்த இடத்த பத்தி கூகுள் பண்ணிலாம் பாக்குறாரு. அந்த இடத்த பத்தி மோசமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவருக்கு தெரிய வர பயந்துடுறாரு நம்ம ஹீரோ. அப்படியே இங்க நம்ம எலியை தான் காட்டுறாங்க. அவ தன்னுடைய பூனைக்காக முடி வாரி விட்டுட்டு இருக்கும் போது நம்ம எலியால அந்த முடிய வார முடியல, ஏதோ அதுல ஒட்டிட்டு இருக்க, அது பார்க்க முடி மாதிரியும் தெரியல. அதனால ஃபோர்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் வார பார்க்க அந்த பூனைய ஒரு சீறு சீறிட்டு கையில ஒரு கீறல் போட்டுட்டு போயிடுது. இது வரைக்கும் அந்த பூனை இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து எலிக்கு மருந்து எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காரு. எனக்கு இந்த இடமே பிடிக்கலப்பா, பேசாம நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட கேட்க, கொஞ்ச நாள் தான்டா எல்லாமே செட் ஆயிடும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு
போக, அப்படி அவங்க அப்பா போகும்போது எலியும் அந்த கதவை ஃபுல்லா லாக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அந்த பூனை இங்க வர வேணாம். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவரும் கதவெல்லாம் சாத்திட்டு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. திடீர்னு ரேச்சல் அங்க எதையோ பார்த்துட்டு கதற, என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பூனை உயிரோட ஒரு பறவைய புடிச்சிட்டு வந்திருக்கு. செம்ம காண்டான நம்ம ஹீரோ அந்த பூனைய கையில புடிச்சு வெளியில தூக்கி போடலான்னு போகும்போது இவரோட கையிலயே ஒரு கீரல போட்டு விட்டு போயிடுது. அந்த பூனைய பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இவரும் பின்னாடி போக அந்த பூனை இருட்டான ஒரு பேஸ்மெண்ட்குள்ள போயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இருட்டான பேஸ்மெண்ட்குள்ள நுழைய அப்படியே அவர் எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள போயிருப்பார்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போன மாதிரியும் அங்க அந்த செத்து போன ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட இருந்த அந்த சந்தோஷமும் நீ அளவு கடந்து வச்சிருந்த அந்த காதலும் உன்னை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடமே ஒரு ஹைவேஸா மாறுது. அப்படியே ஒரு ட்ரக் வந்து நம்ம ஹீரோ இடிக்க வர ஒத்துன்னு நம்ம ஹீரோ கீழே விழ என்னடான்னு பார்த்தா இது ஒரு இல்யூஷன். அப்படியே இங்க கட் பண்ணி அங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இருக்க இடத்துக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்க அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினோட அக்கா நடமாடும் போது எந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் மேல கேக்குது இப்போ. அப்படியே அந்த சத்தம் மிரருக்கு பின்னாடி கேக்குற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோண அப்படியே அவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா சின்ன ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. அது வழியா அவங்க பயந்துட்டே மேல பார்த்தா சடனா செத்து போன அக்கா கீழே வந்து பொத்துன்னு விழறாங்க. இந்த கண்ணாடி கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸே ஓபன் ஆக எல்லாமே நார்மலா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் அப்படின்னு. வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதறாங்க, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நம்ம அங்க இருந்து இங்க மூவ் ஆன் ஆகி வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு எப்பயுமே பயம் இருக்கிறதுனால தான் அங்கிருந்து மூவ் ஆகி இங்க வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ரொம்ப யோசிக்காத. நம்ம எலியோட பர்த்டே இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணலாம், பார்ட்டி வைக்கலாம். எல்லாரும் இங்க வந்து இருந்தாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அப்பவுமே நம்ம ஹீரோவை ரொம்ப டிஸ்டர்பா காட்ட எலி வரைஞ்ச சில டிராயிங்ஸ தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு உருவம், அதோட தலையில இருந்து ரத்தம் வர மாதிரியும் ஒரு டிராயிங் இருக்கு. அத பார்த்த நம்ம ஹீரோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எலி கிட்ட கேட்க, இது நான் வரையில, கேஜ் தான் வரைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்ல, அவனால இதெல்லாம் எப்படி வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போனா அவன் அழுகுற சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அவன் தொட்டில்ல படுத்துட்டு இருக்கான். அவன் மேல பூனை நின்னுட்டு அவனை கடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க இவர் அந்த பூனைய துரத்தி விட்டுட்டு கேஜ காப்பாத்திடுறாரு. அப்படியே இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்க ஜெட் வீட்டுக்கு தான் போறாரு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஜெட் கிட்ட கேட்க நம்ம ஜெட்டும் ஒரு பழைய டைரி எடுத்து காட்ட அவர் லைஃப்ல நடந்ததை சொல்றாரு. இவர்கிட்டயும் ஒரு டாக் இருந்திருக்கு, அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல புதைச்சிருக்காரு. ஆனா உயிரோட வந்த அந்த டாக் ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்கு, நிறைய பேருமே கிடைச்சிருக்கு. உங்க பூனை ரொம்ப நல்ல பூனையா இருந்துச்சு, அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு நினைச்சேன், ஐம் சோ சாரி அப்படின்னு நம்ம ஜெட் சொல்ல, என்னது ஒண்ணுமே பண்ணாதா, விட்டா என் பையனையே கொண்டிருக்கும். இதை கேட்டு நம்ம ஜெட்டும் ரொம்ப பயந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போக அந்த பூனையை பிடிச்சி அதுக்கு விஷ ஊசி போட்டு அதை சாகடிச்சிடலான்னு பிளான் பண்றாரு. நம்ம ஹீரோவும் விஷ ஊசி போட ட்ரை பண்ணும்போது அந்த பூனை ரொம்பவுமே முரண்டு பிடிக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பூனையா மூஞ்ச வச்சுட்டு நம்ம டாக்டரை பார்க்க நம்ம டாக்டருக்கோ மனசு வரல. அதனால நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஊரு தள்ளி ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு வந்துடுறாரு. அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, நம்ம எலிக்கு இன்னைக்குதான் பர்த்டே. எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எலியை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப சோகமா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்க அவங்க அப்பாவும் போய் என்னம்மா என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் நம்ம பூனைக்குட்டியை வெளியில விட்டுருக்கவே கூடாதுப்பா, இப்ப பாருங்க அது உண்மையிலே தொலைஞ்சு போயிடுச்சு. நம்ம பூனைக்குட்டி எங்கேயுமே போயிருக்க மாட்டான்டா, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். இங்க பாரு, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக்க மாத்த எலியும் கிஃப்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாட அந்த குட்டி பையன் கேஜும் ஒளியறதுக்காக இந்த இடத்துல இருந்து தூரமா வந்து காருக்குள்ள ஒளியறதுக்கு பாக்குறான். அப்போ அவனுடைய அக்கா மெயின் ரோட்ல நின்னுட்டு அவங்க அப்பா விளையாடுறதுதான் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ தூரத்துல ஏதோ ஒண்ணு நடந்து வர மாதிரி நம்ம எலி பாக்க என்னன்னு பார்த்தா அந்த பூனைக்குட்டி அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்தே வந்திருக்கு. இத பார்த்து சந்தோஷமான நம்ம எலி அந்த பூனை கிட்ட போயிட்டு ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பூனையும் மெயின் ரோட்லயே நகராம நின்னுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பின்னாடியே ஒரு ட்ரக் செம்ம வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த டிரைவரும் போனை யூஸ் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டு வர இதே சமயத்துல அக்காவையும் பூனையும் பார்த்தா நம்ம கேஜ் ஹை பூனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையும் பூனையும் நோக்கி இவன் ஓட அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் எங்கடா நம்ம பசங்களை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க நம்ம கேஜ் ஓடிட்டு இருக்க வண்டியும் வந்துட்டு இருக்கு.
உடனே கேஜ்ன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த ட்ரக் டிரைவரும் சடன் பிரேக் போட்டு வண்டியை ஓரமா திருப்பிடுறாரு. பையனை காப்பாத்திட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தோட எழுந்து பார்க்க அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. டிரைவர் சடன் பிரேக் போட்டு வண்டியை திருப்புனதுல வண்டியோட டயர் கலந்து நம்ம எலி மேல மோதி இருக்கு. எலி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சோகத்துல இருக்காங்க. நம்ம எலிய ஒரு கல்லறையில புதைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜெட பார்க்க ஜெடும் தலை குனிச்சுக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினையும் கேஜியும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் போகல. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஜெட்டோட வீட்டுக்கு போறாரு. கூடவே கையில ஆல்கஹாலும் எடுத்துட்டு வர ஜெட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவுமே சாரி கேக்குறாரு. தெரியாம பண்ணிட்டேன். நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால தான் செயின் ரியாக்ஷன் மாதிரி இது நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் இவ்வளவு பாசமா என் கூட பழகுனது இல்ல. அதனாலதான் அந்த பூனைக்குட்டிக்கு உயிரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது நம்ம ஹீரோவோ ஏதோ ட்ரிங்க்ஸ்ல கலக்குறாரு. ஜெட்டோ அந்த இடத்துல மயங்கிட இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே நேரா கல்லறைக்கு தான் போறாரு. தன்னுடைய மகளை புதைச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுக்கிறாரு. தன்னுடைய பொண்ணை தூக்கிட்டு அந்த பெட் சிமெண்ட்ரிக்கு தான் போறாரு. அவர் போற வழியில இந்த காலேஜ்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்தான்ல அந்த பையனோட உருவம் தெரியுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்க. என்னால இதுக்கு மேல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இதை எதையுமே கண்டுக்காத நம்ம ஹீரோ அந்த பெட் சிமெண்ட்ரிக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்படியே அங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சடனா கேஜ் அலற சத்தம் கேட்க நம்ம ஹீரோயினும் என்னன்னு போய் பாக்குறாங்க. கேஜ் எதையோ பார்த்து பயங்கரமா அலறிட்டு இருக்க ஹீரோயினும் அங்க யாருமே இல்லடா கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் அந்த பெட் சிமெண்ட்ரில அவங்க பொண்ணை புதைக்க அந்த இடத்துல இருந்து நிறைய சத்தம் கேக்குது. அதை எதையுமே கண்டுக்காம தன்னோட பொண்ணு தனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புதைச்சிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தன்னுடைய பொண்ணு தனக்கு திரும்பவும் கிடைச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையோட சடனா வெளியில ஒரு சத்தம் கேட்க அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. ஆனா வெளியில இருந்து வந்த மாதிரி ஒரு கால் தடம் தெரியுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ போக கடைசியா அந்த கால் தடம் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல போய் முடியுது. ஆனா அவங்க பொண்ணு அந்த பேஸ்மெண்ட்ல இல்ல. உடனே நம்ம ஹீரோ கண் கலங்க பின்னாடி இருந்து டேடின்னு ஒரு சத்தம். நம்ம ஹீரோவால அவரோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அழுதுட்டே தன்னுடைய மகளை கட்டி பிடிச்சுக்கிறாரு. நம்ம எலிய பாத்தீங்கன்னா உயிரோட இருக்க ஒரு குழந்தையோட உருவம் மாதிரி அவங்க உருவம் இல்ல. என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட கேட்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ திரும்பவும் அப்பாவுக்கு கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை குளிப்பாட்டுறாரு. இந்த பூனையை குளிப்பாட்டும் போது எப்படி முடி கையோட வந்துச்சோ அதே மாதிரி எலிய குளிப்பாட்டும் போதும் அவங்களோட முடி கையோட வருது. அதே சமயத்துல எலியோட தலைக்கு பின்னாடி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதையும் அவங்க அப்பா பாக்குறாரு. அவங்க பொண்ணுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணிருப்பாங்களா அதுக்கான தடம். அப்படியே தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாரு. இப்போ எலி கேக்குறாங்க அம்மாவும் தம்பியும் எங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஹீரோ. என்ன எங்கேயுமே தனியா விட்டு போகாதீங்க, என் கூடயே படுத்துக்குங்கப்பான்னு எலி சொல்ல நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி பயம் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணாச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே படுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா காலையில நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா தன்னுடைய பொண்ணை காணும். என்னடா நம்ம பொண்ணை காணுமேன்னு பார்க்க எலியை புதைக்கும் போது ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு பேய் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கையில கிடைச்ச எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு நிறுத்துன்னு கத்த எலி நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. இது நம்மளோட எலி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்குமே தெரியுது. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ரேச்சலும் ஹீரோவுக்கு நிறைய கால் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அவர் எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம ரேச்சல் ஜெட்க்கு கால் பண்ணி சொல்றாங்க, நேத்துல இருந்து அவர் கால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஜெட் அவர் கூட நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாரு. லூயிஸ் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோவும் கதவு திறந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் கை ஃபுல்லா மண்ணா இருக்கிறத ஜெட் பாத்துறாரு. எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் கேட்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம ரேச்சல் நேத்துல இருந்தே கால் பண்ணல, அவ கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஜெட்டும் கண்டுபிடிச்சிடுறாரு இவன் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு லூயிஸ், ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லு, சரி பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா நம்ம ஜெட்டு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் மேல பாக்கும்போது விண்டோ வழியா எலி இவரை பாக்குறத பார்த்துட்டு பயந்து ஓடுறாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச அவரு சேஃப்டிக்கு கையில வச்சிருக்க கன் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இங்க நம்ம எலியை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சர்ஜிக்கல் நைஃப கையில எடுத்து வச்சுக்கிறான். ஜெட்டும் கையில கண்ணை வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடுறாரு. சடனா ஒரு சத்தம் கேட்க அவரும் திரும்பி பாக்குறாரு. அங்க அந்த பூனை நிக்குது. ஓ நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆக சர்ஜிக்கல் நைஃப வச்சு கால்லயே குத்திட நம்ம ஜெட்டும் கீழே விழுந்துடுறாரு. அவர் கையில இருந்த அந்த கன்னும் எங்கேயோ விழுந்துருது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் கெஞ்ச மாஸ்க் ஒண்ணு போட்டிருக்கா. உன்னுடைய பொண்டாட்டிய நான் பார்த்த நரகத்துல நீதான் ஏதோ பண்ணிட்டியாமே அப்படின்னு கேட்க உனக்கு அத
அதெல்லாம் புரியாது அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே மாஸ்க கழட்டும்போது தான் நமக்கு காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லங்க, ஜெட்டுடைய ஒய்ஃப். என்ன நீ ரொம்ப மிஸ் பண்றியான்னு ஜெட்டே கேட்கும்போது, நீ என்னுடைய ஒய்ஃபே கிடையாதுன்னு நம்ம ஜெட் சொல்றாரு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த ஃபேமிலி நல்லா தானே இருந்தாங்க. எதுக்கு நீ லூயிஸ கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்த காட்டுன? அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அவர குத்தி கொன்னுடுறாங்க. இங்க அப்படியே நம்ம லூயிஸ தான் காட்டுறாங்க. எங்கடா நம்ம பொண்ண காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படியே சடனா டோர் ஓபன் ஆக யாரான்னு பார்த்தா நம்ம ரேச்சலும் கேஜும் தாங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க 2 பேரும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கால்ல சேரும் கையில அடிபட்டிருக்கிறதையும் பார்த்து நம்ம ஹீரோயின் இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ எனக்கு என் பொண்ணை விட்டு பெரிய மனசு இல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க பின்னாடி பார்த்தா நம்ம எலி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இறந்து போன தன்னுடைய பொண்ணை பார்த்ததும் ரேச்சல் கண் கலங்க, கூடவே ஒரு பயம். எலி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்க இவங்களால கட்டி பிடிக்க கூட முடியல. கட்டிப்புடி இது நம்ம பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே எலியை தள்ளி விட்டுட்டு கேஜை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அவ நம்ம பொண்ணே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அவங்க 2 பேரும் சடனா திரும்பி பார்த்தா இது எல்லாத்தையுமே நம்ம எலி கேட்டுட்டு இருந்திருக்கா. நம்ம ஹீரோவும் வெளியில வந்து எலி எலின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு. பார்த்தா காணோம், கதவும் திறந்து இருக்கு. நம்ம ஏலியை தேடிட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் ஃபுல்லா செத்து போன அவங்க அக்காவோட சத்தம் கேட்க நம்ம ஹீரோயினும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க கேஜும் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னும் இல்லடா, அம்மா பயப்படலன்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க போகும்போது கையில கத்தியோட நம்ம எலி அவங்க அம்மாவை குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ எவ்வளவோ தாக்கு பிடிக்க கடைசியில அவங்க அம்மாவோட வயித்துலயே குத்திடுறா. நம்ம ரேச்சலும் அவங்க பொண்ணை தள்ளி விட்டுட்டு பையனை தூக்கிட்டு மாடிக்கு ஓடுறாங்க. இப்ப எலியும் வெறித்தனமா கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா வெளியில இருந்துட்டு. நம்ம ஹீரோயினும் உள்ள நல்லா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லூயிஸ் எலியை தேடிட்டு ஜெட் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜெட்ட ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்கன்னு. லூயிஸ் திரும்ப வீட்டுக்கே ஓட அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அங்க இருக்க விண்டோவை உடைக்கிறாங்க. தன்னுடைய மகனையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விண்டோவை ஓபன் பண்ணி கேஜ் வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நீ போடு, நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கேஜ் போட ஹீரோவும் கரெக்டா புடிச்சிடுறாரு. பையன் சேஃப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் முதுகுல யாரோ குத்த யாருன்னு பார்த்தா நம்ம எலிதான். உங்க அக்கா செத்ததுக்கும் நான் செத்ததுக்கும் நீ தான் காரணம், நீ நினைச்சிருந்தா எங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல என்ன மன்னிச்சிடு, நான் கோழைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அழ ஆரம்பிக்க இங்க அப்படியே நம்ம லூயிஸ தான் காட்டுறாங்க. கேஜ கார்ல உட்கார வச்சுட்டு டோரை நல்லா லாக் பண்ணிக்கோ, நான் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் டோரை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வேக வேகமா நம்ம ஹீரோவும் மேல போய் பார்க்க அங்க குத்துப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண் கலங்க, தயவு செஞ்சு என்ன மட்டும் அந்த இடத்துல புதைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். பின்னாடி இருந்து நம்ம எலி நம்ம ஹீரோவா டங்குன்னு ஒரு அடி அடிக்கிறா. அப்படியே கட் பண்ணா நடுவு காட்டுல நம்ம எலிய காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பாடியை இழுத்துக்கிட்டு அந்த பெட் சிமெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ மயக்கத்துல இருந்து முழிச்சு வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. பதறி போய் காருக்குள்ள வந்து பார்த்தா நம்ம கேஜ் பாவம் கார்லயே தூங்கிட்டான். நம்ம ஹீரோவும் உடனே பெட் சிமெண்ட்ரியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த இருட்டான காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கா நம்ம எலி. இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாதுமா, அம்மா எங்கம்மா அப்படின்னு கேக்கும்போது அம்மா எல்லாம் இங்க இல்ல, நீ முதல்ல இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. முதல்ல நம்ம வீட்டு பூனைக்குட்டிய புதைச்ச, அதுக்கப்புறமா என்ன புதைச்ச, இப்ப பாரு நான் உன்னை புதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல இருந்து எகிரி வந்து கத்திய வச்சு குத்துறா அவங்க அப்பாவை. ஹீரோக்கும் ஏலிக்கும் பயங்கரமான சண்டை போக இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க முடியாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காலால எலிய லாக் பண்ணிட்டு ஒரு மண்வெட்டியை எடுத்து கொன்னுடலான்னு பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே ஒரு ராடு வந்து இறங்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லங்க, நம்ம ரேச்சல். எலி நம்ம ரேச்சலையும் புதைச்சு அவங்களையும் அவள மாதிரியே மாத்திட்டான். அப்புறம் என்ன, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கார் கிட்ட இருக்க நம்ம கேஜ் தான் காட்டுறாங்க. அவனும் யாராச்சும் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியா 3 பேருமே நடந்து வராங்க. நமக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க 3 பேரும் யாருன்னு சொல்லிட்டு. பாவம் அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாதுல்ல, அந்த 3 பேரோட சேர்ந்து அந்த பூனைக்குட்டியும் தான் அங்க வந்திருக்கு. அவங்க அப்பாவும் அந்த பையனை பார்த்து டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்ல அப்பா தான் சொல்லிட்டு போனாரே, நான் வந்து ஓபன் பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் ஓபன் பண்ணுவோம். அந்த குட்டி பையனும் கார் டோரை ஓபன் பண்ண அப்படியே அங்க கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்க லபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதைகள் சந்திப்போம்.